ஹாய் கைஸ் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்தியா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இடையான கடைசி 2020 போட்டி வாண்டரர் ஸ்டேடியத்தில் நடந்தது. டாஸ் வின் பண்ண இந்தியா கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேட்டிங்கை தேர்வு செய்தார். இந்தியா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா இரு அணிகளும் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. அதே அணிகளை இறக்கப்பட்டனர். இந்தியா ஓப்பனர்களான அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் இருவரும் களமிறங்கினர். அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் ஆரம்பமே அதிரடி ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினர். ஜான்சன் வீசிய பந்தில் அபிஷேக் சர்மா ஸ்லீப்பில் கேட்ச் கொடுத்தா அது ட்ராப் ஆச்சு. பாருங்கள், தலையிலே கவிக்கிறார் ஜான்சன். அடுத்து சுதாரித்த அபிஷேக் சர்மா ஒரு அதிரடி ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினார். 6ம் 4மாக தான் பறந்துச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபீல்டிங் சொல்லிபடியாக இல்லை, நிறைய மிஸ் ஆனாச்சு. சாம்சன் இதுக்கு முன்னாடி விளையாண்ட 2 மேட்சுமே பேக் டு பேக்கு டக் அவுட் முறையில் ஜான்சன் பந்திலே பவுல்ட் ஆனார். இந்த முறை சுதாரித்து கொண்ட சாம்சன் நல்ல ஒரு நிதான ஆட்டத்தையும் அது சமயம் அதிரடியும் காட்டினார். அபிஷேக் சர்மா 4 6 2 4 18 பந்தில் 36 ரன்கள் எடுத்து சிவம்லா பந்தில் கீப்பர் கேட்ச் மூலம் அவுட் ஆகி வெளியேறினார். அபிஷேக் சர்மாவுடைய பங்களிப்பு 36 ரன், நல்ல ஒரு தொடக்கத்தை தான் கொடுத்துட்டு போனார். அடுத்த விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த திலகவர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் இருவருமே ஒரு அதிரடியான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினர். ரன் மழை பொழிந்தனர். திலகவர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் எவ்ரி ஓவரும் 6ம் 4மாக தாங்க பறந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும், இது ஒரு ஐலஸ் மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. மேட்ச் முடிஞ்சு ஐலஸ் எப்படி பார்ப்போமோ அந்த மேட்சே 2020 மேட்ச்சு பார்க்க சொல்லி அந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு. பாருங்கள், அதிகமாக கேலரி நோக்கி தான் கேமரா அதிகமாக எடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு 6ம் 4மாக பறக்க விட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கன் கேப்டன் மார்க்கரம் வீசிய ஓவரில் 22 ரன்கள் அடங்கும். அதில் திலகவர்மா 2 6 2 4 அடித்து பேக் டு பேக் 50 பதிவு செய்தார். திலகவர்மா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரானியான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருவருமே. அடுத்ததாக சேட்டான் சஞ்சு சாம்சன், அவர் 5 போட்டியில் 3 செஞ்சுரி. இது அடித்த அந்த செஞ்சுரி இந்த மேட்சில் ஃபைனல் மேட்சில் இந்த சீரீஸில் இது 2வது செஞ்சுரி. கண்டினியூவாக 5 மேட்சில் 3 மேட்சுகள் செஞ்சுரி அடித்து அசத்தி உள்ளார். சஞ்சு சாம்சன் மற்றும் திலகவர்மா இருவருமே இணைந்து ஒரு மாபெரும் சாதனை நிகழ்த்தியுள்ளனர். இருவருமே அடுத்தடுத்து செஞ்சுரி அடித்தனர். திலகவர்மா பேக் டு பேக் செஞ்சுரிங்க. அவரும் நல்ல ஒரு பெரிய ஒரு அதிரடி ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினார். திலகவர்மா 47 பந்தில் 120, அதில் 10 6 9 4. சஞ்சு சாம்சன் 57 பந்தில் 109, அதில் 9 6 6 4. இருவரும் இணைந்து 93 பந்தில் 210 ரன் பார்ட்னர்ஷிப் அமைத்து கொடுத்தனர். இறுதியாக இந்தியா 283 ரன்னுக்கு ஒரு விக்கெட். இது ஒரு மிகப்பெரிய இமாலய இலக்கு தாங்க. 284 ரன் அடிக்கிறது என்பது பெரிய இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய சவுத் ஆஃப்ரிக்கா ஓப்பனர்கள் ஆரம்பமே அதிர்ச்சியை கொடுத்தனர். ஹென்ட்ரிக்ஸ் டக் அவுட் முறையில் ஹர்தீப் சிங் பவுல்டாகி வெளியேறினார். அடுத்து ஓப்பனான ரிங்கல்டன், அவரும் 6 பந்தில் 1 ரன். ஹார்திக் பாண்டியா வீசிய பந்தில் சஞ்சு சாம்சனுடன் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். ஹர்தீப் சிங் வீசிய பந்தில் கெல்சன் சந்தித்த முதல் பந்தில் எல்பிடபிள்யூ முறையில் வெளியேறினார். சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் மார்க்கரம் 8 பந்தில் 8 ரன், ஒரே ஒரு 4. அவரும் ஹர்தீப் சிங் பந்தில் பிஸ்னாரியிடம் கேட்ச் கொடுத்து வெளியேற சவுத் ஆஃப்ரிக்கா 12 ரன்னுக்கு 4 விக்கெட் இழப்புக்கு ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டது. ஸ்டெப்ஸ் 29 பந்தில் 43, அதில் 2 6 3 4. பிஸ்னாரி பந்தில் எல்பிடபிள்யூ முறையில் வெளியேறினார். டேவிட் மில்லர் கொஞ்சம் ஒரு அதிரடி ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினார். 27 பந்தில் 36, 3 6 2 4. 12 பந்தில் 29, 3 6 2 4. கோட்சே 8 பந்தில் 12 ரன், 1 6 1 4. மற்ற பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்னுகள் வெளியேற இறுதியாக சவுத் ஆஃப்ரிக்கா 18.2 148 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்து இந்தியா 135 ரன் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. ஹர்தீப் சிங் 3 விக்கெட்டும், அக்ஷல் பட்டேல் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டு, பாண்டியா 1 விக்கெட் மற்றும் மன்தீப் சிங் 1 விக்கெட். இறுதியாக இந்தியா மாபெரும் வெற்றி பெற்று தொடரை 3-1 அடிப்படையில் வெற்றி பெற்றது. மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரிஸ் இரண்டுமே திலகவர்மாவுக்கு கொடுக்கப்பட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.